முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நீட் இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு தொடங்கியது. அரக்கை சட்டை, பெல்ட் போடாத பேண்ட், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஆபரணங்கள் அகற்றம் என கட்டுப்பாடுகளுடன் மாணாக்கர்கள் அனுமதி. திருவாரூரில் மதியம் 1:30 மணிக்கு பிறகு வந்த மாணவருக்கு நீட் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு. கோவையிலும் தாமதமாக வந்ததாக திருப்பி அனுப்பப்பட்டதால் சோகத்துடன் திரும்பிச் சென்ற மாணவர். நாளை காலை வெளியாகிறது +2 தேர்வு முடிவு. செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி முடிவுகளை தெரிவிக்க ஏற்பாடு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது மக்கள் மன்ற முன்னாள் பொதுச் செயலாளர் ராஜு மகாலிங்கத்தின் வீட்டுக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் புதிய வீடு வாங்கியதற்கு நேரில் வாழ்த்து. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு 4 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. திருச்செந்தூர் கோவிலில் கடலில் பக்தர்கள் குளிக்க தடை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் காவல்துறை நடவடிக்கை. கொடைக்கானல் நகர பகுதிகளில் மிதமான மழை. குளுமையான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வெப்ப அலை பாதிப்பால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கட்டட தொழிலாளி அனுமதி. காஞ்சிபுரம் அருகே கட்டட வேலை செய்து கொண்டிருந்த 25 வயதான வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் திசையன் விளை அருகே சொந்த கிராமத்தில் அடக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் அஞ்சலி. ரூபி மனோகரன், KV தங்கபாலு வழங்க வேண்டிய 89 லட்சத்தை வழக்கு தொடர்ந்து வசூலிக்க வேண்டும். மரணமடையும் முன்பு மருமகனுக்கு ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் தகவல். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழப்புக்கு யார் காரணமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். யாரா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். கோடை விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் அலைமோதும் கூட்டம். போக்குவரத்து நெரிசலால் பல இடங்களில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு நாளை மறுநாள் முதல் இ-பாஸ். விவரம் பதிவதற்கான இணையதளம் இன்று மாலை அறிவிப்பு. பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவு. 3ஆம் கட்ட தேர்தலில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. மதச்சார்பற்ற ஜனதாதள MLA ரேவண்ணாவின் கைது கர்நாடக தேர்தலில் எதிரொலிக்காது. கூட்டணி கட்சியான பாஜகவின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா நியூஸ் 18க்கு பேட்டி. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர், தற்போது கொடைக்கானலில் மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? மழை காரணமாக தற்போது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்களா? நிச்சயமாக பாருங்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, ஆனந்தகிரி, அண்ணா சாலை, அப்பர் லேக் சாலை, கலையரங்கம், மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையாகவும் வேறு ஒரு சில இடங்களில் சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது. மேலும் வார விடுமுறையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் ஏற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல். நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகின்றனர். மதியம் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் காலை 10 மணி முதலே மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்கு சென்றனர். இந்நிலையில் கோவை புரூக்ஃபீல்ட் அருகே உள்ள தனியார் பள்ளியில் செயின், கம்மல் உள்ளிட்ட அணிகலன்களை கழற்றிய பிறகே மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்டத்திலும் மாணவர்கள் காலை முதலே தேர்வு மையத்தில் குவிய தொடங்கினர். நரிமேட்டில் உள்ள தேர்வு மையத்தில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நின்றபடியே உணவருந்தினர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் சார்பில் விசிறிகள் வழங்கப்பட்டன. தேர்வு மையத்திற்குள் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆசிரியர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். நீங்க பயோமெட்ரிக்கு டைம் ஆயிடும். பயோமெட்ரிக் போறவங்க ஸ்ட்ரெயிட்டா பயோமெட்ரிக் போய் அங்க எல்லாம் வச்சுட்டு உங்க ரூம்ஸ் திங்ஸ் வச்சுட்டு இருங்க. பை 1:25 1:30 உள்ள போயிடணும். சரிங்களா? half an hour உள்ள போயிருங்க. Then we will supply everything for you. Okay? All the best. God bless you. திருவாரூரில் நீட் தேர்வு எழுத மதியம் 1:30 மணிக்குள் செல்லாத மாணவர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. வேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்லவில்லை. இதனால் அவரை தேர்வு எழுத அதிகாரிகள் அனுமதிக்காததால் சோகத்துடன் திரும்பிச் சென்றார்.